அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் இந்த இடுப்பு பகுதியில் இந்த இடுப்பு போன், அதாவது இந்த தொடையில் வரக்கூடிய அந்த எலும்பு வலி அல்லது வெரிகோஸ் வெயின், அதனால் ஏற்படுகின்ற வலி, இந்த இடுப்பிலிருந்து கால் பெருவிரல் வரை ஒரு நீண்ட நரம்பு இருக்கிறது. அந்த நரம்பில் வலி, இப்படி நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய இந்த வலிகளை போக்குவதற்கு ஒரு சிறப்பான பயிற்சியை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். பொதுவாகவே நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு தீர்வு காண்பது என்பது நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சியின் மூலமாகவே சரி செய்து கொள்ளலாம். அப்படி சரி செய்ய முடியாத பட்சத்தில் இரண்டாவது ஆப்ஷன் தான் மருந்துகள். முதல் ஆப்ஷன் உடற்பயிற்சியே. அந்த வரிசையில் இந்த உடல் இயங்க முடியாமல் தவிக்கும் பொழுது, அதாவது இடுப்புக்கு கீழார இந்த இரண்டு கால்களிலே ஏதாவது ஒரு கால்களில் வலி ஏற்படும். அதாவது இந்த இடுப்புக்கு கீழே இருந்து அந்த பெருவிரல் வரை தாங்க முடியாத ஒரு வலி, சுற்றி இடுக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும். இந்த வலியை நாம் போக்கிக் கொள்வது எப்படி? இந்த வலியை நாம் தாங்கிக் கொள்வதற்கும், இந்த வலியிலிருந்து நாம் விடுபடுவதற்கும், இந்த வலி வராமல் தடுப்பதற்கும் என்ன செய்யலாம் என்று பார்த்தால், ஒரு அற்புதமான ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை நீங்கள் செய்யும் பொழுது அந்த இணைப்பு நன்றாக செயல்படுகிறது. அந்த இணைப்பிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய நாடி நரம்புகள் நன்றாக வேலை செய்கிறது. அது நன்றாக வேலை செய்வதனாலே இரத்த ஓட்டம் சீராக்கப்படுகிறது. இரத்த ஓட்டம் சீராவதினாலே நோயிலிருந்து நாம் விடுபடுகிறோம், வலியிலிருந்து விடுபடுகிறோம். அப்படியானால் என்ன செய்யலாம், அது என்ன பயிற்சி என்பதை இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துங்க. சேரில் உட்காந்துட்டு உங்களுடைய ஒரு காலை, அதாவது நீங்கள் சேர்லேயோ இதுலேயோ ஒரு சேரில் உட்காரும்போது உங்களுடைய பாதங்கள் இரண்டும் தரையில் சமமாக படியணும். காலை தூக்கிக்கிட்டு எட்டாமல் அப்படியெல்லாம் உட்காரக்கூடாது, சமமாக உட்காரணும். அப்படி உட்காந்துட்டு ஒரு காலை எடுத்து இன்னொரு கால் மேலே இப்படி போடுங்க. இப்படி போட்டு இந்த விரல்களை ஒரு கையால் பிரித்து கொள்ளுங்கள். இந்த காலை உங்கள் வயிற்றை நோக்கி எவ்வளவு வயிற்றுக்கு நெருக்கத்தில் கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு இன்னொரு கையை இந்த கால் முட்டியில், இந்த மடிந்து இருக்கக்கூடிய இந்த முட்டியில் கையை வைத்து கொள்ளுங்கள். வைத்து கொண்டு இந்த காலை மேலாக இழுங்கள். லேசாக மேலே இழுக்கணும், அப்புறம் லேசாக கீழே அமுக்கணும். லேசாக மேலே இழுக்கணும், லேசாக கீழே அமுக்கணும். லேசாக மேலே இழுக்கணும், லேசாக கீழே அமுக்கணும். இந்த ஆக்ஷன், இந்த பயிற்சியை நீங்கள் செய்தால் உங்களுக்கு இந்த இடத்துல ஏற்படக்கூடிய வலி உடனடியாக சரி செய்யப்படுகிறது, உடனடியாக நிற்கிறது. இதற்கு காரணம் என்ன? தடைப்பட்டு இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறோம். இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக இந்த இணைப்பில், இந்த பால், அதாவது இந்த ஜாயிண்ட்டில் உள்ள நரம்புகள் தடைப்பட்டு இரத்தத்தை கொண்டு செல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு வலி ஏற்படுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும், அந்த மூட்டு ஜாயிண்ட்டுங்களுக்கு தேவையான எனர்ஜி, அந்த ஒரு லிக்யூட் சுரக்க ஏதுவாக இந்த பயிற்சி அமைகிறது. இப்படி நன்றாக மேலும் கீழுமாக இப்படி எடுத்து நாம் அழுத்தும்போது இது நன்றாக வேலை செய்கிறது. அதே போல் இப்போது அடுத்த காலை மாற்றி அடுத்த காலை இது மாதிரி போட்டு முட்டியில் கை வச்சுங்க. இப்படி கை வச்சு மேலும் கீழுமாக இப்படி அழுத்தணும். இப்படி அழுத்தும் பொழுது அந்த நரம்புகள்
ஒருவேளை அது விலகி இருந்தாலோ அல்லது அந்த நரம்புகளில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டிருந்தாலோ அதை போக்குவதற்கான பயிற்சி தான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சியை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த வலிகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு அற்புதமான வேலை செய்கிறது இந்த பயிற்சி. இப்படி மாற்றி மாற்றி 2 கால்களையும் நன்றாக சுழற்றி நாம் செய்யும் பொழுது நம்முடைய கால்களில் ஏற்படக்கூடிய அந்த வலி நம்மை விட்டு விலகிவிடும். அப்பொழுது நம்முடைய உடல் மேம்படும். அதாவது இடுப்பு ஜாயிண்டில் வலி வந்துட்டாலே எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்படின்னா அந்த இடுப்பு ஜாயிண்ட்டை நன்றாக அசைத்து அதற்கான பயிற்சிகளை நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வெரிகோஸ் வெயின் என்று சொல்லக்கூடிய அந்த சுருள் நரம்பு சுருள் நோயிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த பயிற்சி ஒரு உதவியாக இருக்கிறது. ஏனென்றால் இரத்த ஓட்டம் சீராக செல்லாததுனால தான் அந்த வெரிகோஸ் வெயின் என்கின்ற நரம்பு சுருள் நோய் வருகிறது. அந்த நோயை குணமாக்குவதற்கு இந்த பயிற்சி ஒரு ஊந்துதலாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த பயிற்சியை தினமும் செய்து வந்தால் உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருந்தாலும் அது சரியாகிவிடும். இது போக ஒரு சில வர்ம புள்ளிகள் இருக்கிறது. அந்த வர்ம புள்ளிகளை இயக்கும்போது அந்த வர்ம புள்ளிகளை நாம் ஆக்டிவேட் பண்ணும்பொழுது இந்த நோயிலிருந்து முழுமையாக விடுபடலாம். அப்படி அந்த வர்ம புள்ளிகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். கால் சார்ந்த வர்மங்களை, காலுக்கு பலம் தரக்கூடிய வர்மங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இது போன்ற நல்ல தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.